இப்போ இது ரஜினி கமல் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஜனநாயகன் ஒருத்தர் தனியாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் ரஜினி, விஜய் தான் கமல். சுருக்கமாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுடைய வியாபாரத்தில் ஜனநாயகன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணும். இந்த சாதனையை வந்து மற்ற ஹீரோக்களுடைய படங்கள் முறியடிப்பதற்கு பல வருஷங்கள் ஆகும். பராசக்தியோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதுவும் வந்து ரஜினி கமல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. உண்மையா சார்? அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னா சென்னையிலேயே ஏதாவது ஒரு அவுட்டோர்ல OMCA மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்துறது, பிளஸ் ரஜினி கமல் இவர்களை எல்லாம் வைத்து ஒரு பிரம்மாண்டமாக அதை நடத்த பிளான் பண்றாங்க. அந்த தகவல் உண்மைதான். இப்போ வந்து படையப்பா ரீரிலீஸ் இல்ல, அதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னன்னா, ரஜினி நடித்த பல படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 12ஆம் தேதி அண்ணாமலை படம் கூட ரீரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னையும் பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா எந்த படத்துக்கும் காட்டாத ஒரு அக்கறையை இந்த படத்துக்கு ஏன் ரஜினி காட்டுறாருங்கிற ஒரு கேள்வியை நான் மட்டும் இல்ல, ரஜினி ரசிகர்களே எழுப்ப வேண்டிய நேரம். அதுதான் என்னோட கேள்வி. ஆமா, இன்னும் சொல்ல போனா ரஜினியுடைய கரியர்ல படையப்பா, பாட்ஷா நீங்க 2 படத்தையும் வச்சிங்க அப்படின்னா படையப்பாவை விட பாட்ஷா தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. படையப்பாக்கு பண்றாரு அப்படின்னா படையப்பா அவருடைய சொந்த படம். சிம்பு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசன் ஷூட்ல இருக்க போட்டோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்னன்னா கம்பேக் கொடுத்துட்டாரா? அதான் சிம்பு வந்து இது மாதிரி கம்பேக் வந்துட்டாராங்கிற கேள்விக்கு சிம்புவாலேயே பதில் சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். ஆனா ஒண்ணு சொல்லலாம், சிம்பு இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ரசிகர்கள் அவர் மீது இன்னும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. திரும்பவும் வெற்றிமாறனுக்கு வட சென்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்புகள். வட சென்னை பின்னணியில வந்து அந்த மக்களை வந்து கொஞ்சம் உயர்வாக சித்தரிக்கிற ஒரு படத்தை பண்ணுவோன்னு கூட அவருக்கு தோணலை. என்னன்னா அவருக்கு தேவை ஒரு வணிக வெற்றி. அதனால மீண்டும் அருவாள் ரத்தங்கிற ஒரு வன்முறை கதையை, அதுவும் வட சென்னை பின்னணியில. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பராசக்தியோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அதுவும் வந்து ரஜினி கமல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. உண்மையா சார்? அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அவங்க பிளான் பண்ணது நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான். பட் அன்னைக்கு அங்கே ஏதோ ஒரு கபடி போட்டி மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுனால இவங்களுக்கு அனுமதி கிடைக்கல. நான் கூட கடைசியாக அந்த கம்பெனி தரப்பில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னா சென்னையிலேயே ஏதாவது ஒரு அவுட்டோரில் OMCA மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்துறது, அப்படி இல்லைன்னா திருச்சி மதுரை மாதிரி போகலாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. என்ன இருந்தாலும் பராசக்தியுடைய ஆடியோ லான்ச்சுங்கிறது பெரிய அளவில் நடக்க போகுது. ஓகே. இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி பராசக்திக்குனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிவாஜி கணேசன் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ப்ளஸ் ரஜினி கமல் இவர்களை எல்லாம் வைத்து ஒரு பிரம்மாண்டமாக அதை நடத்த பிளான் பண்ணுறாங்க. அந்த தகவல் உண்மைதான். அது ஓகே. இப்போ இது ரஜினி கமல் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஜனநாயகன் ஒருத்தர் தனியாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் ரஜினி, விஜய் தான் கமல். அதனால இவர்கள் வருவதால் வந்து அந்த இதுக்கு பெரிய ஹைப் இல்லை. விஜய் வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான். மலேசியாவில் ஒரு பெரிய அளவில் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பு இப்போ வந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள் பல மாதங்களாகவே நடக்குது. அதனால் ஜனநாயகனுடைய ரேஞ்சுங்கிறது வேற தான், பராசக்திங்கிறது வேற. அந்த தேட்டர்கள் முடிஞ்சா சார்? பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சா? ஆமாம், அது முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க. அவங்க எடுத்த புத்திசாலித்தனமான முடிவு, ஒரே ஆள்கிட்ட கொடுக்காம அந்த பிரித்து விற்போன்னு அவங்க ஒரு எடுத்த முடிவுங்கிறது அவங்களுக்கு வந்து கூடுதலாக சில கோடிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. எல்லா வியாபாரத்தையுமே வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுடைய வியாபாரத்தில் ஜனநாயகன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த சாதனையை வந்து மற்ற ஹீரோக்களுடைய படங்கள் முறியடிப்பதற்கு பல வருஷங்கள் ஆகும். ரீரிலீஸ்லாம் ரஜினி பண்ண மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து படையப்பா ரீரிலீஸு அவரே வந்து உட்காந்து ஒரு பெரிய கதையை சொல்றாரு. படையப்பாக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு அவரே இன்டர்வியூ கொடுக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆக போகுது? இல்லை, அதில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. என்னென்னா, ரஜினி நடித்த பல படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 12ஆம் தேதி அண்ணாமலை படம் கூட ரீரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னையும் பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த படத்துக்கும் காட்டாத ஒரு அக்கறையை இந்த படத்துக்கு ஏன் ரஜினி காட்டுறாருங்கிற ஒரு கேள்வியை நான் மட்டும் இல்லை, ரஜினி ரசிகர்களே எழுப்ப வேண்டிய நேரம். அதுதான் என்னோட கேள்வி. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் ரஜினியுடைய கரியரில் படையப்பா, பாட்ஷா நீங்கள் 2 படத்தையும் வச்சிங்க அப்படின்னா படையப்பாவை விட பாட்ஷா தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த ரசிகர்களால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட படம் வந்து அந்த படம் தான். ஆனால் அந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது இவர்
அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டவே இல்லை. அதுக்கடுத்து பாபா, அவருக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படம், அந்த படத்தையும் பண்ணாங்க. அப்பயும் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணலை. ஆனால் படையப்பாவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா படையப்பா அவருடைய சொந்த படம், அதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தை தேனப்பன் மூலமாக இவரே தான் ரிலீஸ் பண்ண சொன்னது. ஏன்னா இவரே என்னுடைய பிறந்த தினத்தில் இதை ரிலீஸ் பண்ணுங்கலாம் சொல்லி தான் அந்த வேலைகளை ஆரம்பித்து வச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டுகொள்ளப்படாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ அவரே இறங்கி வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீலாம்பரிக்கு ஐஸ்வர்யா ராயை தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. ஆனால் அதை விட முன்னாடி ஜெயலலிதாவோட கேரக்டர் தான் நீலாம்பரின்ற மாதிரிலாம் அப்போ பயங்கர டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப சைலண்டானாலும் இப்போ விட்டுறாரா படத்தை? இல்லை, அப்படி கிடையாது. அந்த படம் வரும்போதே வந்து எல்லாரும் சொன்னது தான். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, படையப்பாவுடைய வெற்றிக்கே இந்த தகவல் தான் முக்கியமான காரணம். ரஜினி ரசிகன் அதை வெறும் நீலாம்பரியாக பார்க்கல. அவன் நீலாம்பரியாக பார்த்தான்னா நம்ம தலைவர் எப்படி இந்த நீலாம்பரி வந்து எதிர்த்து பேசுறதுன்ட்டு வேற மாதிரி பார்த்துருப்பான். அதை அவன் ஜெயலலிதாவை பார்த்தான். ஜெயலலிதாவே நம்ம தலைவர் அடக்கிறா இருப்பார் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கில் தான் அதை ஒரு வெற்றி படமாகவே மாறினது. அது அல்லாமல் அந்த நேரத்தில் வந்த செய்திகளும் கூட அதுதான். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த படத்தினுடைய டயலாக்கெல்லாம் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஜெயலலிதாவை இவர் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஐஸ்வர்யா ராய்கிட்டேலாம் இவர் சொல்லிவிட்டு 6 மாதம் காத்திருந்தாதெல்லாம் சொல்கிறாரு. அவங்க ரஜினி வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், இந்தியாவில் முக்கியமான ஒரு நடிகர். அவர் படத்தையே அவங்க நடிக்க மறுத்தாங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2 காரணம் தான். ஒன்று, இது நெகட்டிவ் கேரக்டரு. இப்போ தான் நம்ம வந்து உலக அழகியாக இருந்து சினிமாவுக்கு வந்திருக்கோம், இந்த நேரத்தில் இது வேணாம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஜெயலலிதா கேரக்டரு, இது பண்ணோம்னா நமக்கு சிக்கலாகுங்கிறது இன்னொரு காரணமாக இருக்கும். இல்லைன்னா அவங்க எப்படி அந்த படத்தை வந்து மறுத்திருக்க முடியும்? இன்னொன்று, ரஜினி படமும் நிறைய சம்பளமும் கிடைக்கும்ல. அதனால் இது ஜெயலலிதா இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படத்தையே இவர் பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கி வந்து ஜெயலலிதா மீதான அந்த விரோதமெல்லாம் அப்படி ஒரு குறைந்து அந்த வயசுக்கேற்ற பக்குவமெல்லாம் வந்த பிறகு அந்த டோன் வேணாம், அல்லது அப்படி ஒரு கருத்து இருக்குது, அதை மாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக கூட இன்றைக்கி இவர் இப்படியெல்லாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வசனங்கள் அன்னைக்கு சர்ச்சை ஆகலையா சார்? எல்லாமே டைரக்ட் அட்டாக்காக இருக்குமே. ஆமாம், இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அண்ணாமலை படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ இதே மாதிரி ஒரு அரசியல்வாதியோட ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு ஒரு க்ளோஸ்அப்பில் ரஜினிக்கு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த டைலாக்லாம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக ஜெயலலிதாவை பேசுகிற மாதிரியே இருக்கும். புரியுதா இல்லையா? எப்பயுமே ரஜினியை பொறுத்த வரைக்கும் தெரியுமில்ல, அந்த சமகால அரசியலையும் படத்துக்குள்ளார கொண்டு வந்து அதையே ஒரு ஹைப் கிரியேட் பண்ண வைப்பார். பட் அன்னைக்கு அது ஒரு கான்ட்ரவர்சியாக ஆனது தான், அதில் மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் ஜெயலலிதாவால் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படையாக அதை வந்து இது அப்போஸ் பண்ண முடியல, அதுதான் உண்மை. சார், சிம்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசன் ஷூட்டில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ டெய்லி அவரை பார்க்குற மாதிரி இருக்குது. டெய்லி இன்ஸ்டாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரா? இந்த கேள்வியை நானே உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, கம்பேக் கொடுத்துட்டாரா? அதான் சிம்பு வந்து இது மாதிரி கம்பேக் வந்துட்டாராங்கிற கேள்விக்கு சிம்புவாலேயும் பதில் சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா அவரே கூட இந்த கேப் இல்லாமல் இனிமேல் நம்ம கண்டினியூவாக படம் பண்ணணும், பேக் டு பேக் படம் பண்ணணும், நல்ல நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது. திட்டமிட்டபடி நடக்கிறது இல்லை, திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடக்கிறது இல்லை, அப்படியே நடந்தாலும் ரிலீஸில் பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் சிம்புவினுடைய கையை மீறி இதெல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு சிம்புவே பதில் சொல்ல முடியாத போது நம்ம எப்படி அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியும்? ஆனால் ஒன்று சொல்லலாம், சிம்பு இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ரசிகர்கள் அவர் மீது இன்னும் பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து சிம்பு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். நேற்று முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்து அப்படி காரில் வர்றாரு, ஒரு ரசிகர் தவறி விழுந்தாலும் கார் கதவை திறந்துட்டு வந்து பயங்கரமாக அன்பு செலுத்துறாரு. இது இந்த ஸ்டண்ட்டு மட்டும் போதாது, படங்களின் மூலமாக நீங்கள் உங்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்லை, திரும்ப திரும்ப வட சென்னை மாதிரி தான் ஒரு கதைன்னு சொல்லி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு அவர் லைவ் லொக்கேஷன்லாம் போய் எடுக்கும் போது திரும்பவும் வெற்றிமாறனுக்கு வட சென்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் வட சென்னை ஃப்ரான்ச்சைஸில் வர்ற ஒரு கதை தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வட சென்னையினுடைய பார்ட் 2 கிடையாது இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வட சென்னை பின்னணி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் இந்த மாதிரி வேறு ஊரில் போய் எடுத்துகிட்டு அதை வட சென்னையை நீங்கள் திரையில் காட்டுறது, அப்படி இல்லைன்னா செட் போட்டு படம் எடுக்கிறது. இந்த 2 தான் வெற்றிமாறனுக்கான சாய்ஸ். நீங்கள் நேரடியாக வட சென்னையில் போய் இந்த படத்தை எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஏற்கனவே வட சென்னை படம் எடுக்கும்போது அங்குள்ள மக்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஏன் எங்களை இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னு. பாருங்கள், அப்படி ஒரு எதிர்ப்பு வந்த பிறகும் கூட
வெற்றிமாறன் வந்து அதை வேற மாதிரி யோசிக்கல. அடடா நம்ம வடசென்னை மக்கள் அந்த மாதிரி தப்பாக காட்டிட்டோமே, வடசென்னை பின்னணியில் வந்து அந்த மக்களை வந்து கொஞ்சம் உயர்வாக சித்தரிக்கிற ஒரு படத்தை பண்ணுவோன்னு கூட அவருக்கு தோணலை. என்னன்னா அவருக்கு தேவை ஒரு வணிக வெற்றி. அதனால் மீண்டும் அருவாள் ரத்தங்கிற ஒரு வன்முறை கதையை அதுவும் வடசென்னை பின்னணியில் நடக்கிற மாதிரி ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வெற்றிமாறனுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு புரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில இருந்து வேணால் இந்த வடசென்னை படத்தை பண்ணலாம், அங்கே போய் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஓகே, நிறைவாக அஜித்துக்கு தயாரிப்பாளர் ரெடியா? லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா கோகுலம் மூவிஸ் கிட்ட போயிருக்காங்க. கோகுலம் மூவிஸ் அதை கோகுலம் சிட் ஃபண்ட் கோபாலன் அவர் ரொம்ப நாளாகவே அஜித்தை வச்சு படம் எடுக்கணுங்கிற ஒரு சின்ன முயற்சியில் இருந்தார். அதெல்லாமல் அஜித்துடைய குட் புக்கில் இருப்பவர்களில் அவரும் ஒருத்தர். அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித்து பெரும்பாலும் சென்னையில் படப்பிடிப்பு நடத்துகிறதே விரும்ப மாட்டார். அவருடைய சாய்ஸுங்கிறது ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி தான். அதையும் தாண்டி சென்னையில் ஷூட்டிங் அப்படின்னாலே கோபாலனுடைய ஸ்டுடியோவில் தான் அவர் செட்டு போட சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு அவரோட வந்து அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து இப்போ கோபாலனோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் நிறுவனத்தோட அஜித் தரப்பு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய அஜித்குமார் ரேசிங்க்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ஸ்பான்சராக வந்திருக்காங்க. அந்த கேம்பா குளிர்பானத்துக்கான அம்பாசிடராக கூட இவர் வரப்போகிறாரு. ஸோ அந்த தொடர்பை வச்சு ரிலையன்ஸை இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. பட் என்ன இருந்தாலும் மலேசியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.